வேல் இல்லையே. அதாம்மா சபரிமலைக்கு மாலையை போட்டேன். அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைம்மா. நாளைக்கே இல்ல நாளை கழிச்சு வந்துருவான்னு ரஞ்சினி சொல்லிச்சுப்பா. அதுக்கு எதுக்கு நீங்க இவ்ளோ வருத்தப்படுறீங்க? அப்படியா? அப்ப 2 நாள்ல ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிருவானா? ஏன் ஜெயில இருந்து வேலு வந்துருவான்னு அம்மா சொன்னாங்களா? என்னப்பா சொல்ற? என் பிள்ளை ஜெயில இருக்கானா? ஆமாம்மா. உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதா? நான் உங்களுக்கு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சிட்டம்மா. சத்தியமா எனக்கு தெரியாதுப்பா. அவன் ஊருக்கு போயிருக்கான்னு தான் சொன்னா ரஞ்சினி. இல்லம்மா, அது அன்னைக்கு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ரஞ்சனிக்காக தாம்மா அவன் போய் சரண்டர் ஆயிருக்கான். நீங்க தைரியமா இருங்க, அவனுக்கு ஒன்றும் ஆகாது. சீக்கிரமாவே வெளியில வந்துருவான். சரிம்மா, ரஞ்சனி வந்தா நான் வந்துட்டு போன விஷயத்த சொல்லுங்கம்மா. நான் வர்றேம்மா. என்னம்மா கோவிலுக்கு போறேன்னு சொன்னீங்க, போயிட்டு வந்துட்டீங்களா? அம்மா என்னாச்சு? என் புள்ள வேலு எங்க இருக்கான்? வேலு வேலு ஊருக்கு போயிருக்காருமா. பொய் சொல்லாத ரஞ்சனி, பொய் சொல்லாத. என் புள்ள ஜெயில இருக்கான்னு சொல்லி எனக்கு தெரியும். எதுக்காக என்கிட்ட மறைச்ச? அம்மா அது ச்சே, என்ன அப்படி கூப்பிடாத. உன்னை என் பொண்ணு மாதிரி தானே நினைச்ச. எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டியே. இல்லம்மா, என்ன கூட பார்க்க வராம உன்னையே அம்மா அம்மான்னு கூப்பிட்டு சுத்திட்டு இருந்தவனுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ண உனக்கு எப்படி மனசு வந்தது? என்ன நடந்ததுன்னு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. ஒன்னும் சொல்ல வேண்டாம், நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். எல்லாம் எனக்கு தெரியும். போதும் தாயி, போதும். அவன் இங்க வந்து இருந்தது எல்லாமே போதும். இனிமே அவனை என் கூடவே கூட்டிட்டு போயிடுற. அவனை விட்டுரு. என் புள்ள அப்பாவி. அவன் எந்த தப்பும் பண்ணல, செய்யவும் மாட்டான். இத பாரு, அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு. அம்மா 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 பாட்டி, அம்மா என்னமா ஆச்சு? அம்மா அனு தண்ணி எடுத்து. அம்மா கதர், எங்க இருக்கீங்க? கொஞ்சம் வீட்டுக்கு போறீங்களா? அம்மா அம்மா கண்ணை திறந்து பாருங்க. அம்மா என்னாச்சு? பேசிட்டு இருக்கிறப்போ திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க டாக்டர். என்னங்க ஆச்சு? வேலு ஜெயில இருக்கிற விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அது அவங்களால தாங்கிக்க முடியாம என் மேல கோவப்பட்டு பேசிட்டு இருக்கிறப்பதான் திடீர்னு நெஞ்சு பிடிச்சிட்டு மயங்கி விழுந்துட்டாங்க. நான் தான் காரணம், எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். நீங்க என்ன வேணும்னா அவங்க கிட்ட சொல்லாம மறைச்சீங்க? தெரிஞ்சா அவங்களால தாங்கிக்க முடியாதுங்கிறதுக்கு தானே அப்படி பண்ணீங்க. ஆனா அதையும் மீறி அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு நீங்க என்னங்க பண்ணுவீங்க? இல்ல கதர், என்னால தானே வேலு ஜெயில இருக்காரு. அப்ப
அப்ப இவங்களுக்கு என் மேல கோவம் வரதானே செய்யும். உங்களால இல்லைங்க, உங்களுக்காக. வேலு உங்க மேல இருக்கிற பாசத்தாலையும் அன்பாலையும் தான் ஜெயிலுக்கே போயிருக்காரு. இன்னும் சொல்ல போனா நீங்க எப்படியும் அவரை வெளியே எடுத்துருவீங்கிற நம்பிக்கையில தான் அவர் ஜெயிலுக்கே போயிருக்காரு. என்னோட பயமே அதுதான் கதிர். என்ன சொல்றீங்க? வேலுவோட நம்பிக்கைய காப்பாத்த முடியாம போயிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. எதுக்காக அப்படி சொல்றீங்க? நாளைக்கு வேலுக்கு ஜட்ஜ்மெண்ட். ஆனா அவரை வெளியே கொண்டு வரதுக்கு இப்ப வரைக்கும் நான் எதுவுமே பண்ணல கதிர். இதனால நான் போடுற எஃபர்ட் எல்லாமே வேஸ்டா தான் போகுது. இன்னைக்கு கூட பாருங்க, நான் கிட்டத்தட்ட நெருங்கிட்டேன். ஆனா லாஸ்ட் மினிட்ல அந்த போஸ்ட்மார்டம் பண்ண டாக்டர் இப்படி ஆக்சிடென்ட்ல இறந்து போவாருன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இப்ப அந்த ஆளு மட்டும் உயிரோட இருந்திருந்தா அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல இருக்கிற உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சு நான் ஈஸியா வேலுவை காப்பாத்திருப்பேன். ஆனா இப்ப அதுக்கு இனிமே வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு கதிர். ஏங்க, இந்த கேஸ்ல உங்களுக்கு வேற எந்த க்ளூவும் இல்லையா இல்ல கிடைக்கலையா? இன்னும் ஒண்ணே ஒண்ணு இருக்கு. யாரோட பிரேஸ்லெட் இது? இத நான் குரு வீட்ல இருந்து எடுத்தேன். குரு வீட்ல இருந்தா? இந்த பிரேஸ்லெட்டையும் டாக்டர் ரூபவதி கிட்ட சொன்ன மாதிரி போஸ்ட்மார்ட்டம்ல நடந்த குழப்பத்தையும் வச்சு பார்க்கும்போது அந்த குரு துப்பாக்கியால சுட்டு ஒண்ணு சாகல. அவனை வேற யாரோ ஏற்கனவே கொன்றிருக்கணும். அப்படி கொன்னவனோட பிரேஸ்லெட்டா தான் இது இருக்கணும். அப்போ இந்த பிரேஸ்லெட் யாரோடதுன்னு தெரிஞ்சா கொலைகாரன் யாருன்னு தெரிஞ்சிடும், அப்படிதானே? எக்ஸாக்ட்லி கதிர். கிட்டத்தட்ட இதே பிரேஸ்லெட்டோட இருந்த ஒருத்தனை நான் பார்த்தேன். அவன் கையிலயும் இதே மாதிரி ஒரு பிரேஸ்லெட் இருந்துச்சு. யாரு? அந்த குணாவோட ஃப்ரெண்டு விஸ்வா. அவன் கையிலயும் இதே மாதிரி ஒரு பிரேஸ்லெட் இருந்துச்சு. அப்புறம் என்ன, அவனை பிடிச்சு விசாரிச்சா என்ன எதுன்னு தெரிஞ்சிடும்ல? அவனையும் தேடி பார்த்துட்டேன் கதிர். அவன் ஆளே கிடைக்கல. அதுவும் இல்லாம அவனை நான் விசாரிக்கிறேன்னு தெரிஞ்சாலே அந்த ரூபவதி அலர்ட் ஆயிடுவா. அதையும் மீறி பண்ணாலும் எனக்கு இப்போ டைம் இல்ல. நாளைக்கு காலையில வேலுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துரும். ஏங்க, நாளைக்கு ஒரு நாள் உங்களுக்கு டைம் இருந்தா உங்களால இதை பண்ண முடியுமா? போதும் கதிர், என் உயிரை கொடுத்தாவது நான் வேலுவை வெளியே கொண்டு வந்துருவேன். எப்படியாச்சும் விஸ்வாவை புடிச்சு அவனை வச்சே அந்த கொலையை யார் பண்ணாங்கன்னு ப்ரூவ் பண்ணிருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா அந்த ஜட்ஜ்மெண்ட்டை எப்படி தள்ளி போட வைக்கிறது? நீங்க தப்பா நினைக்கலனா நான் ஒரு ஐடியா சொல்லவா? ஒரு ஜேர்னலிஸ்டா நான் அதை சொல்றது தப்புதான். ஆனா ஒரு நிரபராதியை தண்டனையில இருந்து காப்பாத்த இது தப்பு இல்லைன்னு தோணுது. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க கதிர். நாளைக்கு வேலுவை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போற வழியில அவர் எப்படியா தப்பிக்க சொல்லணும். நாளைக்கு ஒரு நாள் அவரை எப்படியாவது மறைச்சு வச்சிருந்தோம்னா அந்த விஸ்வாவை பிடிச்சி உண்மையை வரவழைச்சிட்டு கொலைக்கான உண்மையையும் வேலுவையும் ஒன்னாவே நாளை மறுநாள் கோர்ட்டுக்கு கூட்டு போயிடலாம். சூப்பர் ஐடியா கதிர். போலீஸா இருக்கிற நானே இப்படி யோசிக்கிறதெல்லாம் தப்புதான். ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஒரு நிரபராதியை காப்பாத்த இது தப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஆனா போலீஸ் கிட்ட இருந்து வேலு தப்பிச்சு போறது சாதாரண விஷயம் இல்ல. அவருக்கு யாராவது ஹெல்ப் பண்ணாதான் நல்லா இருக்கும். நம்ம சந்துரு சார் இருக்காரே, அவர் இந்த ஹெல்ப்லாம் பண்ணுவாரா? பண்ணுவாருன்னு நம்பிக்கை இருக்கு. இல்லைனாலும் எப்படியாச்சும் இதை பண்ண வச்சுதானே ஆகணும். நாம எதுக்கும் சந்துரு சார் கிட்ட கேட்டு பார்ப்போம். சார், என்ன சார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? வாங்க சார், உள்ள வாங்க. இல்ல, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீ கொஞ்சம் என் கூட வா. என்ன விஷயம் சார்? நீ வா சொல்ற. ஏறு, உள்ள போ. ரூபவதி, ஏறி உட்காரு.
நீ எதிர்பார்த்திருக்க மாட்டல்ல? பரவாயில்ல. நம்ம எல்லாரோட நோக்கமும் ஒன்னா இருக்கிறதுனால நாம எல்லாரும் ஒன்னா நின்னா ஈஸியா அந்த ரஞ்சனியை காலி பண்ணிடலாம். பண்ணிடலாம் மேடம். என்னாச்சு ரஞ்சனி? வேலுவோட அம்மாக்கு இப்ப எப்படி இருக்கு? ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு சார். இன்னும் அவங்க கண்ணு முழிக்கல. ஆ, டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா? உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சார். அவங்க கண்ணு முழிச்சா நான் உங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் சார். அதுக்கு நீங்க தான் சார் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் என்ன பண்ணணும்? வேலுவை வெளியே கொண்டு வரது மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்ற ஆறுதலா இருக்கும். ஆனா அதுக்கு எனக்கு இன்னும் ஒரு நாள் டைம் வேணும். இன்னைக்கு அவனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க ரஞ்சனி. அந்த ரூபவதி எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணி முடிச்சு வச்சுட்டா. இதுக்கு மேல நம்மளால எதுவும் பண்ண முடியாது. முடியும் சார். இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் வேலுவை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகாம இருந்தா போதும். அவன் இந்த கொலையை பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணி நான் வெளியே கொண்டு வந்துடுவேன். அது எப்படி அவனை கோர்ட்டுக்கு போகாம பண்ண முடியும்? நீங்க நினைச்சா பண்ண முடியும் சார். கோர்ட்டுக்கு போற வழியில வேலுவை எப்படியாவது தப்பிக்க வைக்கணும் சார். அதுக்கு நீங்க தான் சார் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இன்னைக்கு அந்த வைரவேலுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறது கோர்ட் இல்ல, நாம தான். என்ன மேடம் சொல்றீங்க? அவன் கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன சார் யோசிக்கிறீங்க? வேலுவை காப்பாத்த எங்களுக்கு இதை விட்ட வேற வழி இல்ல சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். அதுக்காக நான் யோசிக்கல. ரூபவதியை மீறி வைரவேலுவை தப்பிக்க வைக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இதுலலாம் யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நான் சொல்றது நடந்தா உன் வாழ்க்கையில நிறைய நல்லது நடக்கும். இல்ல மேடம், எனக்கு புரியுது நீங்க சொல்றது. ஆனா அவனை எப்படி தப்பிக்க வைக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. மாட்டேன்னு அவன் சொல்லிட்டானா என்ன பண்றது மேடம்? என்ன ரூபவதி, ஏதோ நீ டிபார்ட்மெண்ட்டுக்கு புதுசா வந்த போலீஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. இதெல்லாம் நான் உனக்கு சொல்லி கொடுக்கணுமா என்ன? ஓகே மேடம், வைரவேல நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேன். சார், வேலோட அம்மா அவனுக்காக தான் சார் உயிரோடவே இருக்காங்க. ப்ளீஸ் சார், இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணி கொடுங்க சார். சரி ரஞ்சனி, நான் வேலு தப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றேன். என்ன இருந்தாலும் வைரவேலு ஒரு நிரபராதி. அவனுக்கு இந்த தண்டனை கண்டிப்பா கிடைக்க கூடாது. அவனுக்காக நான் இந்த ரிஸ்க் எடுக்கிறேன். வேலு, வேலு, என் மகனை பார்க்கணும், என் மகனை பார்க்கணும். நர்ஸ், இவங்க யாரையோ பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே டாக்டர். வெளியில இவங்க ரிலேட்டிவ்ஸ் இருந்தா வர சொல்லுங்க. பார்க்கணும். சரிங்க டாக்டர். மேடம், அவங்க கண்ணு முழிச்சிட்டாங்க. அவங்க யாரையோ பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. டாக்டர் உங்களை உள்ள வர சொல்றாங்க. வாங்க கதிர். அம்மா, இப்ப எப்படிமா இருக்கு? இப்ப உங்களுக்கு பரவாயில்லையா? டாக்டர், அம்மாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? இப்ப கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்காங்க. நல்லா ரெஸ்ட் எடுத்தா கம்ப்ளீட்டா சரியாயிடுவாங்க. அம்மா, என்ன அப்படி கூப்பிடாத. என்ன உன் அம்மாவா நினைச்சிருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு எங்கிட்ட இருந்து மறைச்சிருப்பியா? அம்மா, நான் வேணும்னு உங்ககிட்ட சொல்லாம மறைக்கலமா. சொன்னா இந்த மாதிரி தான் ஏதாவது நடக்கும்னு ஒரு பயத்துல தான் சொல்லல. அதுவும் இல்லாம உங்ககிட்ட உண்மையை சொல்ற தைரியம் அப்போ எனக்கு இல்லம்மா.
என்ன மன்னிச்சிருங்கம்மா. என் புள்ள வார்த்தைக்கு வார்த்தை ரஞ்சனிமா ரஞ்சனிமான்னு என்னை விட அதிகமா உன்னதான் அம்மான்னு கூப்பிட்டுருக்கான். அப்படி நீயே கதின்னு இருந்தவன இந்த நிலைமைக்கு ஆளாக்குறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணி அவன் வாழ்க்கையே கெடுத்துட்டியே. என் பிள்ளை என்னென்ன கஷ்டத்தை அனுபவிக்கிறானோ. அம்மா, என்ன தொடாத ரஞ்சனி. உன் முகத்தை பார்த்தாவே எனக்கு பயமா இருக்கு. இங்க இருந்து போயிடு, என் முன்னால நிக்காத. டாக்டர், இவளை இங்க இருந்து போ சொல்லுங்க டாக்டர், போ சொல்லுங்க. மேடம் ப்ளீஸ் கொஞ்சம் வெளியில இருங்க. சரி வாங்க, கொஞ்ச நேரம் வெளியில இருக்கலாம். இவங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்க போறேனே தெரியலையே. ரஞ்சனி, இது இப்படிதான் நடக்கும்னு நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணது தானே. இது பாருங்க, இதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணிட்டு முக்கியமான விஷயத்தை கவனிக்காம விட்டுறாதீங்க. உங்களோட ஃபோக்கஸ் இப்ப வயிறு வேலை வெளியே கொண்டு வரதுல மட்டும்தான் இருக்கணும். இது பாருங்க, அது நடந்துருச்சுன்னா இவங்க உடனே சரியாயிடுவாங்க. கதிர், ரூபவதி யார்கிட்டயோ பேசுறா. வாங்க. சரி. ஹலோ மேடம். என்ன ரூபவதி, எல்லாம் ரெடியா இருக்கா? அதெல்லாம் பக்காவா ரெடி பண்ணிட்டேன் மேடம். நீங்க சொன்ன மாதிரி கோர்ட்டுக்கு போற வழியில வைரவேலு தப்பிச்சு ஓடுற மாதிரி ஒரு செட்டப் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். எதுவும் சொதப்பிடாதுல்ல? நீங்க கவலைப்படாதீங்க மேடம், என் பிளான் பக்காவா எக்ஸிக்யூட் ஆகும். அது மட்டும் நடந்துச்சு, எனக்கு இப்போதைக்கு அதை விட பெரிய சந்தோஷம் எதுவும் இல்லை. முடிச்சிட்டு உங்களுக்கு நான் கால் பண்றேன் மேடம். சீக்கிரம். ஓகே, தேங்க்யூ. என்ன ரஞ்சனி இது? நாம ஒரு பிளான் பண்ணா அவங்க இப்படி ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. இது தெரியாம நாம வேற சந்திர சார் கிட்ட வேலுவை தப்பிக்க விட சொல்லிட்டோமே. ஐயோ, ஆமால. இல்ல, வேலுக்கு எதுவும் ஆகக்கூடாது. நம்ம உடனே சந்திர சாருக்கு கால் பண்ணி நம்ம இந்த விஷயத்தை சொல்லியே ஆகணும். எல்லா ஃபைல்ஸும் எடுத்துட்டீங்கல்ல? எடுத்தாச்சு மேடம். கோர்ட்டுக்கு வந்து அப்புறம் மொழிக்க எல்லாம் ரெடியா இருக்கு மேடம். சரி, கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாரும் அவங்கவங்க மொபைலை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி என்கிட்ட கொடுங்க. எதுக்கு மேடம்? உங்க யார் மேலயும் எனக்கு நம்பிக்கை இல்ல. எப்ப என்ன வேணாலும் நடக்கலாம், அதுக்காக தான் கேக்குறேன். கொடுங்க. மேடம், ஏதாவது எமர்ஜென்சினா என்ன பண்ண முடியும்? அப்ப போன் தேவைப்படும்ல. கோர்ட்டுக்கு போறப்போ என்ன எமர்ஜென்சி வரப்போகுது? அப்படியே இருந்தாலும் போன் என்கிட்ட தானே இருக்க போகுது. அப்புறம் என்ன? அதுக்கு இல்ல மேடம். இத பாருங்க சந்துரு, உங்ககிட்ட போன் கேக்குறது நான். என்ன பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்க போறேன். சோ நான் சொல்றத நீங்க கேட்டுதான் ஆகணும். கொடுங்க. போனை இவங்க கிட்ட கொடுத்துட்டா ரஞ்சனி கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாதே. இப்ப என்ன பண்றது? சந்துரு, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? போனை கொடுங்க. அவனை வண்டியில ஏத்தியா?